ஆல்ரெடி சிபி ப்ரோ வீடியோ போட்டிருந்தாரு. இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி பல பேர் நேச்சுரல் சுத்துறவங்க எவனுமே நேச்சுரல் கிடையாது. அவர் வீடியோக்கு நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், அந்த கமெண்ட் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீடியோவை மிஸ்லீடிங் பண்ற மாதிரியான்னு எனக்கு தெரியல. பட் விஜய் தம்பி இன்னொரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அந்த வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயம் எனக்கு பிடிக்கல. அது என்னன்றதை நான் காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. இந்த காலத்துல இவர மாதிரி ஆட்கள் பேச்சை கேட்டு ஸ்டெராய்டு எடுத்து பாடி பில்டிங் பண்ண போறீங்கன்னா உங்களால நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்மை இல்லாதவனா ஸ்டெராய்டு எடுப்பான். நீங்க ஆண்மை இல்லாதவனா? உண்மையாவே நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ற இன்ஃபுளுசர் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்க. விஜய் தம்பி அந்த வீடியோவை பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. பட் இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயத்த எடுத்து சொல்றாரு. அதுக்காக இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு பர்சனலி மனசு கஷ்டமா இருந்தது. என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லாருமே தான் இந்த ஃபீல்டுல இருக்காங்க. எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கு. எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த எடுத்து சொல்றேன். எக்காரணத்து கொண்டுமே எந்த ஒரு பாடி பில்டரையும் ஹர்ட் பண்ற மாதிரியும் தப்பாவும் பேசிடாதீங்க. அவங்க கூட ஒரு நாள் டிராவல் பண்ணீங்கன்னா தெரியும் அவங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா நீங்க நேச்சுரலா இருந்தாலும் என்ஹான்ஸ்டா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் மசில் பில்ட் பண்ண முடியும். அவங்களோட டயட் டைம்ல கிரேவிங்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு இருந்து பாருங்க. லாஸ்ட் மினிட்ல கான்டெஸ்ட் டைம்ல டயட்டுக்கு காசு இருக்காது, கடன் கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க, ஸ்பான்சரும் இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்க ஜுவல்ஸை அடமான வச்சு பண்ற எவ்வளோ பாடி பில்டர்ஸ் இருக்காங்க, டெப்ஸ் வாங்குற பாடி பில்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. காசு இருக்க எவனும் பாடி பில்டிங் பண்றது இல்லை.